நல்ல காரியத்துக்கு நீ முதல்ல தயாராகு மகளே. ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா, ஆத்தா வரா, ஆத்தா மகமாயி வரா. ஆத்தா மகமாயி, என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்க? ஒண்ணும் இல்லம்மா, ஒண்ணும் ஆகல. நீ பாட்டுக்கு ஊருக்கு கூப்பிடாத. ஏய், சுப்பு வர நேரமாச்சுடி. நீ பாட்டுக்கு மூஞ்சி தூக்கி வச்சிருந்தா அது மனசு தாங்காது. அப்புறம் தாம் தூமணும். ஒழுங்கா ஏன் உட்காரு. வணக்கம் சார், எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்க, உட்காருங்க. என்ன இவ்வளவு தூரம்? என்ன பங்கஜ், எப்படி இருக்கீங்க? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டீங்களா? என்னாச்சு பங்கஜ்? நானே சொல்றேன் சார். நேத்து ரோந்துக்கு போன எங்க கான்ஸ்டபிள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாரு. உங்க பழைய ஃபேக்டரியில ஏதோ எரிஞ்சு சாம்பலா இருக்கான். ஃபயரா? எங்க ஃபேக்டரியிலயா? உங்களுக்கு தெரியாது சார், ஆனா பங்கஜுக்கு எல்லாமே தெரியும். நான் படிச்சு சொல்லிட்டேன் அந்த ஏரியாக்குள்ள போகாதீங்கன்னு. ஆனா பங்கஜ் கேட்கவே மாட்டேங்கிறாரு சார். நேத்து அவருடைய இடத்த அவரே எரிக்க ட்ரை பண்ணதா கான்ஸ்டபிள் ஃபீல் பண்ணிருக்காரு. எங்க இடத்த நாங்க ஏன் சார் எரிக்கணும், அதுவும் 20 வருஷம் கழிச்சு? யாருக்கு தெரியும் பங்கஜ் சார், நீங்க வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம், ஏதாவது லாஜிக்கா செய்யலாம் நினைச்சிருக்கலாம். சொல்லுங்க பங்கஜ் சார், ஏன் அப்படி செய்ய ட்ரை பண்ணீங்க? அங்கே ஒரு சின்ன ஆக்சிடென்ட் சார். உள்ளேயே போக கூடாத இடம், அங்க எப்படி ஆக்சிடென்ட் நடக்கும்? பங்கஜ் சார் என்ன சொல்றாரு? அங்க என்னதான் நடந்தது? ஒண்ணும் இல்ல சார், தேவையில்லாத சில குப்பைகள்லாம் எடுத்து எரிச்சேன், அதான் அப்படி சொல்றாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியா சொல்றீங்க பங்கஜ். நான் உங்களை எத்தனையோ தடவை வார்ன் பண்ணிட்டேன். இப்படி நீங்க அத்துமீறி நடந்துக்கிட்டீங்கன்னா என்னால ஹெல்ப் பண்ணவே முடியாது. சாரி சார், பங்கஜுக்கு பதிலா நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். இட்ஸ் ஓகே சார், உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போலாம் தான் வந்தேன். சீரியஸ்னஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பங்கஜ், இவ்வளவு சொன்ன பிறகும் நீங்க இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் ஏரியா போனீங்கன்னா கோர்ட்ல பர்மிஷன் வாங்கி அந்த இடத்த எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதை தவிர வேற வழியே இல்லை. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். என்ன பண்ண பங்கஜ்? ஒண்ணும் இல்ல சூர்யா, அணு அங்க வருவான்னு தோணுச்சு, லேசா பயன்படுத்தலான்னு தான் கொளுத்தி விட்டேன். உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? அப்ப அதை பார்த்து தான் அணு பயந்துட்டாளா? அதனாலதான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாளா? நான்சென்ஸ். டேய், நீ பைத்தியம்னு சொன்ன உடனே தான் ஞாபகம் வருது. எதிர்பார்க்காம அந்த பைத்தியக்காரன் அங்க வந்துட்டான். வாட்? எந்த பைத்தியக்காரன்? அதான் உன்னை கடவுள் கடவுள்னு சொல்லிட்டு போனானே, அவன் தான். அவன் ஏன் அங்க வந்தான்? அதை என்கிட்ட கேட்ட? சரி விடு சூர்யா, இதுக்கோ வந்தான், வந்து அணுவை மிரட்டினா, அவளும் பயந்து ஓடினா, விஷயம் முடிஞ்சது. ஏன் இப்படி எல்லாம் பண்ற பங்கஜ்? ஓகே, போனது போகட்டும். இனிமே என் நாலேஜ் இல்லாம அந்த இடத்துக்கு போகாத பங்கஜ். திஸ் இஸ் மை லாஸ்ட் வார்னிங். சும்மா எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம்னு சொல்லாத சூர்யா. நீ அணுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல போறேங்கிறதுனால தான் இவ்வளவு பிரச்சனையும். பழைய ஃபேக்டரி பத்தி அணுக்கு தெரியாம இருந்திருந்தா இதெல்லாம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. நீ ஒரு தடவை ஃபேக்டரியை பத்தி லைட்டா சொன்னதுக்காகவே அவ கியூரியாசிட்டின்னு எல்லாரையும் தொலைச்சி எடுத்துட்டா. கரெக்ட் பங்கஜ், இப்பதான் புரியுது. அணு அந்த இடத்த தேடி போற மாதிரி நான் வச்சிருக்க கூடாது. நானே எல்லாத்தையும் சொல்லிருக்கணும். சொல்லிருந்தா இவ்வளவு ப்ராப்ளம் வந்திருக்காது. தேங்க்ஸ் பங்கஜ். அம்மா நான் வரேம்மா. இந்தா, ஆபீஸ் போனோமா, சேர்ல உட்கார்ந்தோமா, வேலை பார்த்தோமான்னு இருக்கணும். அங்க போற இங்க போற, கரண்ட் அடிச்சது, மயக்கம் வந்ததுன்னு சொன்ன அப்புறம் அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஆமா அனு, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. இன்னொரு தடவை மட்டும் இவ இப்படி பண்ணிட்டு வரட்டும், அப்ப தெரியும் இவளுக்கு புஷ்பா யாருன்னு. அம்மா போலன்னு சொல்லிட்டேன்ல, சும்மா திட்டாத. அனு
அனு வேலை மேல இருக்கிற ஆர்வத்துல அதை செய்யலாம் இதை செய்யலாம்னு தோணும். ஆனா அளவுக்கு மீறினா அது நல்லதில்ல அனு. அதான் காலா காலத்துல இவளுக்கு ஒரு கால் கட்டு போட்டிருக்கணும்னு சொல்றது. கல்யாணம் ஆயிருந்தா எப்படி எல்லாம் நடந்திருப்பாளா? புருஷன் பேச்ச கேட்டுக்கிட்டு நல்ல ஓரமா உட்கார்ந்திருப்பா. சரி, நல்ல பெரிய கம்பெனில வேலை பாக்குறானாமா. வர வாரத்துல உன்னை பொண்ணு பார்க்க வந்தாலும் வருவாங்களாமா. தமிழ் வருஷ பொறுப்பு உன் கல்யாணத்தோட பொறக்க போகுது போல. சாமியாடி அம்மாவும் உனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆயிடும்னு சொல்லிருக்காங்க. உன் அப்பா தமிழ் வருஷ பொறுப்பு அதுமா ரொம்ப பிஸியா இருப்பாரு. அவர் வேலை முடிஞ்சதும் உன் கல்யாண வேலை தான். இத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. நான் வரேன். ஏய், அப்பாக்கு போன் பண்ணி பேசிடி. அட பாத்தியாடி, கல்யாண பேச்ச எடுத்ததும் எவ்வளவு கோவம் வருதுன்னு. என்ன காதுல விழாத மாதிரியே போறா. இந்த காலத்து பொண்ணுங்கள ஒன்னும் புரிஞ்சுக்கவே முடியல. எனக்கு நல்லா புரியுது. என்னடி புரியுது? கல்யாண ஆசைய மனசுல வச்சுக்கிட்டு வெளியே இல்லாத மாதிரி நடிக்கிறான்னு சொல்றியா, இல்ல அவளுக்கு நிஜமாவே கல்யாணம் பண்ணிக்கிற ஆசை இல்லைங்கறியா? நான் எதுவுமே சொல்லலையேக்கா. அதானே, அவள கூட புரிஞ்சுக்கலாண்டி. ஆனா நீ இருக்கியே, புரிஞ்சுக்கவே முடியாது. மூஞ்சி பாரு. ரெண்டுமே இல்லக்கா. மனசுக்குள்ள ஒருத்தரை வச்சுக்கிட்டு அவரையே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறது தான் காரணம். சங்கரன் சார், ஒரு நிமிஷம் என் கேபினுக்கு வர முடியுமா? ஓகே சார். சார் உட்காருங்க சங்கரன் சார். சொல்லுங்க சார். ஒரு முக்கியமான விஷயம். அது சார், நீங்க பழைய ஃபேக்டரி பத்தி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணீங்களா? ஐயோ இல்லையே சார். யார்கிட்டயும் டிஸ்கஸ் பண்ணலையா? இல்ல சார், ப்ராமிஸா இல்ல சார். ஓகே ஓகே, கூல். சார் ஏதாவது ப்ராப்ளமா சார்? ஆஹா, நோ நோ நோ, யூ மே கோ நவ. சார், அனு இந்த ஃபேக்டரி பத்தி விசாரிச்சாங்க. ஆபீஸ்ல எல்லார்கிட்டையும் கேட்டாங்க, பங்கஜ் சார்கிட்டையும் கேட்டாங்க, எங்கிட்ட 2 தடவை கேட்டாங்க. நான் எதையும் அவங்க கிட்ட சொல்லல சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க. ஓகே சார், தேங்க்யூ. யாருமே சொல்லலைன்னா அந்த இடத்த பத்தி அவளுக்கு எப்படி தெரியும்? டீ எப்படி சார் இருக்கு? என்னாச்சு சார்? எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஏன் சார் இப்படியெல்லாம் பேசுறீங்க? உட்காரணும். பரவாயில்ல சார். ப்ளீஸ் உட்கார.
நான் தான் சொல்றேன்ல, நேத்தே நான் நார்மல் ஆயிட்டேன். நோ வரி சார். நான் இன்னும் நார்மல் ஆகலானோ? ஏன் உனக்கு இந்த அவசரம்? திரும்ப திரும்ப அவசரம்னு சொல்லாதீங்க சார். நான் ரொம்ப நாளா காத்துட்டு இருக்கேன். ஐ மீன், பழைய ஃபேக்டரிக்கே கூட்டிட்டு போவீங்கன்னு ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் சார். இனிமே நீ காத்துட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாதானோ? நம்ம காத்துட்டு இருந்தது ஒரு முடிவுக்கு வரப்போகுது. எஸ் அனோ, எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். எத்தனை நாள் காத்துட்டு இருந்துட்ட? இன்னும் ஒரு நாள். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் காத்துட்டு. நாளைக்கு நான் உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன். நாளைக்கு தமிழ் நியூ இயர் சார். சோ வாட்? நாளைக்கு ஆபீஸ் லீவ். அதான் இதத்தான் நான் சொன்னேன். உனக்கு அவசரம்னு. வெயிட் பண்ணானோ, எல்லாத்தையும் நானே சொல்றேன். எப்ப எங்க மீட் பண்ண போறோன்னு ஐ வில் அப்டேட் யூ. ஓகே சார். அனு, எனக்கு நீ ரொம்ப முக்கியம். ஐ மீன் இட் அனு. எனக்கு தெரியும் சார். மீராஜி, வாட் ஹேப்பன் பங்கஜ்? சார் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. வாட்? முக்கியமான மீட்டிங்கா? மே ஐ நோ வாட் இஸ் தட்? புரிஞ்சுக்கோங்க மீராஜி, முக்கியமான மீட்டிங். நாம அவரை அப்புறமா மீட் பண்ணலாம். யூ மே கோ நவ். என்ன அனு மேடம்? என்ன பங்கஜ் ஜி, எப்படி இருக்கீங்க? என்ன சூர்யா, ரெடி ஆயிட்டே போல? எஸ் பங்கஜ். ஆனாலும் மனசுல என்னவோ ஒரு பயம். நீ சிங்கிள்ஸ், உனக்கு புரியாது. ஏன் பயம் சூர்யா? எல்லாத்தையும் அனுக்கிட்ட சொன்னா அவ ஒன்னு விட்டு போயிருவான்னா? நோ நோ பங்கஜ், அனு என்னை விட்டுட்டு போற பொண்ணெல்லாம் இல்ல. அது உனக்கே நல்லா தெரியும். ஆல் தி பெஸ்ட் சூர்யா. ஆல் தி பெஸ்டா? என்னடா கொடி திசை மாத்தி பறக்குது? புது வருஷத்துல இருந்து நீ திருந்திடலான்னு முடிவு பண்ணிட்டியா? நீ கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் தான் சூர்யா. நான் ஏன் அதுக்கு தடையா இருக்க போறேன்? என்னோட கன்சர்ன் எல்லாமே போதுண்டா சாமி. நீ ஒரு நல்ல வார்த்தை சொன்னல, ஆல் தி பெஸ்ட்னு, அதுவே போதும். மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் திரும்ப ஒரு தடவை சொல்லுடா, நான் காதார கேட்டுக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். எஸ். நீ இப்படி சிரிச்சு பார்த்து ரொம்ப நாளாச்சு சூர்யா. ஆனா ஒண்ணு தப்பா நினைச்சுக்காத, அந்த சிரிப்புக்கு பின்னாடி சின்னதா ஒரு செயற்கைத்தனம் இருக்கிற மாதிரி தோணுது. ஒருவேளை என்னோட பிரம்மையா கூட இருக்கலாம். கரெக்ட் பங்கஜ். என் மனசுக்குள்ள என்ன இருக்கு, உள்ள நான் என்ன யோசிக்கிறேங்கிறத நீ கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட. எல்லாத்தையும் அனுகிட்ட எப்படி சொல்ல போறோம், அவ அதை எப்படி எடுத்துக்குவான்னு ஒரு சின்ன பதட்டம் மனசு முழுக்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கு. அது வெளியில தெரிஞ்சிடக்கூடாதுன்னு தான் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறியா சூர்யா? மேபி. முதல்ல செயற்கையா சிரிக்கிறேன்,
அதுவே பழகி பழகி இயற்கையாகட்டும். அப்புறம் அதுவே வாழ்க்கையா மாறட்டும். என்ன சொல்ற? மனசார சொல்றேன் சூர்யா. ஆல் தி பெஸ்ட். டேய் நில்றா. அந்த பென்டிரைவ்லாம் எங்க? இந்த பென்டிரைவ்ல தமிழ் படம் தான் இருக்கு. இது போதுமா இல்ல? டேய் கெட்ட பையன்டா நீ. ஏய் சூர்யா, ஒருவேளை நாளைக்கு அனு வேற ஒரு முடிவு எடுத்துட்டான்னா நீ தாங்குவியா? ஆண்டவா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். மக்கள் நோய் நொடி இல்லாம நல்லா இருக்கணும். எல்லாரும் செழிப்பா இருக்கணும். சுப்பு, எனக்கு தனியா ஏதாவது வேண்டிக்கே. நிச்சயமா உனக்கு வேண்டிக்காம இருப்பேனா? கடவுளே, என் குண்டு புஷ்பாக்கு இந்த வருஷமாவது நல்ல புத்தியை கொடு. கொஞ்சம் கஷ்டமான டாஸ்க் தான் எனக்கு தெரியும், இருந்தாலும் ட்ரை பண்ணி பாரு. மோஸ்ட்லி நீ தோக்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பாரு சிரிச்சது. அப்படி என்ன பெருசா ஜோக்கு சொல்லிருச்சு இப்படி இழிக்கிற? அனு, புது வருஷம் நல்லபடியா இருக்கணும்னு சாமி கிட்ட நல்லா வேண்டிக்க அனு. அங்க பாரு, தங்கம் வச்சிருக்கேன். அத நல்லா பார்த்து அதே நல்லா வேண்டிக்கும். இந்த வருஷம் பூரா நம்மளுக்கு தங்க மழையா கொட்டணும். ஏ கொஞ்சம் தங்கம் போதாதா? தங்கம் மழையே பொழியணுமா உனக்கு? சரி சரி, நம்ம கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ கடைக்கு போய் கடையில பூஜை பண்ணிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வா. புது வருஷ பொறுப்புமா அதுமா? ஏ, நேத்து தான் கடையில அவ்வளவு வேலை பெண்டு நிமித்திட்டாங்க. இன்னைக்கு தமிழ் வருஷ பொறுப்பை காரணமா சொல்லி நல்லா தூங்கி சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து போறோம் பார்த்தா இப்படி சொல்றிய? தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஆன்ட்டி அங்கிள். ஹாப்பி நியூ இயர். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அனு, உனக்கு ஸ்பெஷல் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ரம்யா, உனக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். அது என்னடி அவளுக்கு மட்டும் ஸ்பெஷல்? இந்த வருஷம் அனுவுக்கு கல்யாணம் ஆக போதுல, அதுக்காக தான் ஆன்ட்டி. வருஷ பருப்புமா அதுமா நல்ல வார்த்தை சொல்லிருக்கடி. சாமியாடி அம்மாவும் இதேதான் சொன்னாங்க. உன் வாய்க்கு சக்கரை தாண்டி போடணும். அதென்ன போடணும்? சுபு, எடு சக்கரை எடு. சக்கரை போட்டா போது. தேங்க் யூ ஆன்ட்டி. அனுவுக்கு ராஜ யோகம். பெரிய பணக்காரனே வந்து கல்யாணம் பண்ணிக்க போறான் பாருங்களேன். ஆன்ட்டி ஆன்ட்டி, நான் ரம்யா சொன்னதை விட நல்லதா சொல்லி இருக்கிறேன். எனக்கு வெறும் சக்கரை மட்டும் கொடுக்காதீங்க, எனக்கு லட்டு ஜிலேபி எல்லாத்தையும் சேர்த்து கொடுங்க ஆன்ட்டி. அனு, பெரிய பணக்காரனாமே யாருடி? சரி, 3 பேரும் பேசிட்டுங்க. நானும் புஷ்பாவும் கோயிலுக்கு போயிட்டு வந்துடும். ஏன் அங்கிள், நீங்களும் ஆன்ட்டி மட்டும் கோயிலுக்கு போறீங்க? அனுவையும் கூட்டிட்டு போக வேண்டியதானே? டேய், அவங்க 2 பேரும் போயிட்டு வரட்டும்டா, படுத்தாதடா. தெரியும் ரம்யா, அவங்க 2 பேரும் தனியா போகணுங்கிறதுக்காக தான் நம்ம 3 பேரையும் பேசிக்கிட்டு இருக்க சொல்றாங்க. அதான் நானும் வேணும்னே கேட்டேன். பயங்கரமான ஆளுடானே. சரி, நாங்க போயிட்டு வந்துடுறோம். அனு மேடம். என்ன சார் நீங்க வந்திருக்கீங்க? சார் இந்த லெட்டரை உங்ககிட்ட கொடுத்து கூட்டிட்டு வர சொன்னாரு மேடம். வெளியில கார்ல வெயிட் பண்றேன் மேடம், வந்துருங்க மேடம். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். தமிழ் வருஷ பிறப்பு மட்டும் இல்ல அனு, அதை விட முக்கியமான நாள். இன்னைக்கு நாம சந்திக்கிறது
ஆனா வேலை இல்லாம கார் அனுப்பி வர சொல்லிருக்க மாட்டாங்கப்பா. ஓ, காரே அனுப்பிச்சிட்டாங்களா? அது என்ன உங்க ஆபீஸ்ல இதெல்லாம் முதல் நாளே பிளான் பண்ண மாட்டாங்களா? திடீர்னு தான் இப்படி ஒரு அர்ஜென்ட் ஒர்க் இருக்குன்னு சொல்லுவாங்களா என்ன? புரிஞ்சிக்கவே முடியல. வினோதமா இருக்கும் ஆபீஸ். வேணா நான் சூர்யா கேட்டேன், என்ன வருஷ பிறப்பு அதுவும் ஆபீஸ்னு. இப்ப அப்படியே மாத்தி பேசுற. நான் எங்க மாத்தி பேசுனேன்? தமிழ் வருஷ பிறப்புமா என்ன வேலைன்னு கேளு. அதுக்குள்ள சூர்யா சாருக்கு போன் போடுறேன்னு சொல்ற. அததான் வேணான்னு. சரி கிளம்பணும். சரிம்மா, நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். எதுக்குடி ட்ரெஸ் மாத்துற? இந்த ட்ரெஸ் நல்லா தானே இருக்கு. இதுல போ, இது புதுசு தானே. இல்லம்மா, நான் வேற ட்ரெஸ் மாத்திக்கிறேன். ஏய், என்ன ஆச்சு இவளுக்கு?